ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாகர்கோயிலில் ஜம்போ சர்க்கஸ் தொடங்கியாச்சு. அந்த ஜம்போ சர்க்கஸை பற்றின ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஜம்போ சர்க்கஸோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நாகர்கோயிலில் ஹிந்து காலேஜ் பக்கத்தில் அனாதை மடம்ங்கிற இடத்துல வச்சு தான் நடக்குது. இதுக்கு முன்னாடி அங்கே நிறையவே பொருட்காட்சியெல்லாம் போட்டிருக்காங்க. இந்த இயர் வந்து ஜூலை 26லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எண்டிங் டேட் வந்து சரியாக தெரியல, மேபி 1 மந்த் வரைக்கும் நடக்கலாம்னு சொல்கிறாங்க. டிக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா 300லேருந்து 150 வரைக்கும் இருக்குது. ஃப்ரண்ட் ரோலனா 300, அப்படி படிப்படியாக பேக்கில் வந்து லாஸ்ட்டில் பின்னாடி இருக்கணும்னா 150 வரைக்கும் இருக்குது. 300, 250, 200, 150 இந்த மாதிரி 4 ரேஞ்சஸில் டிக்கெட்ஸ் வச்சுருக்காங்க. ஜம்போ சர்க்கஸ் பற்றி ரிவ்யூ சொல்லணுன்னா, நான் ஸ்கூல் டைமில் தான் போயிருக்கேன். ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அந்த டைமில் ஷோஸ் நிறைய வச்சுருப்பாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். செட்டுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸ்டெப்பாக வச்சுருப்பாங்க. அப்போ எல்லோரும் மேபி பார்க்கலாம். இப்போ செட்டு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்காங்க. ஷோ வந்து ஒரு 2 hours நடக்குது. நிறையவே ஷோஸ் வச்சுருக்காங்க. எல்லா ஷோஸுமே 7 to 5 minutesக்குள்ளே முடிச்சிடுறாங்க. கொஞ்சம் ஷோஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. நான் மேம்போ பாய்ஸ்னு பேர் வச்சுருக்கேன். ஆஃப்ரிக்கன் பாய்ஸ் வந்து பண்ணுற அந்த ஸ்டண்ட்டு, லிம்போ டான்ஸு அதெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இவங்க தான் அந்த மேம்போ பாய்ஸ். இவங்க பண்ணுற எல்லா ஷோஸுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அவங்களோட சாங் செலெக்ஷன், அப்புறமா அவங்க பண்ணுற ஆக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த கப்பலோட ஷோவும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒரு 2-3 ஷோ பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இவங்களோட தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சில ஷோஸ் நல்லா இருக்குது, சில ஷோஸ் நல்லா இல்லைன்னு சொல்கிறோம். எல்லா கலைஞர்களுமே கண்டிப்பாக ரிஸ்க் எடுக்கிறாங்கங்க. ஒரு லைட்டாக ஸ்லிப் ஆனாலுமே அவங்களோட லைஃப் வந்து கேள்விக்குறி தான். எல்லா கலைஞர்களுக்குமே நம்மளோட பாராட்டை கண்டிப்பாக தெரிவிச்சே ஆகணும். ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட் பண்ணது இந்த அனிமல் ஷோ தான். நான் வந்து நிறைய அனிமல்ஸ் வச்சு கொஞ்சம் ஷோஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சேன். அதுக்காக தான் மெயினாக நாங்கள் குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்தோம் இந்த ஷோக்கு. பட் டாகோ ஹார்ஸோ மட்டும் வச்சு தான் இந்த ஷோஸ்லாம் பண்ணாங்க. ஈவன் பேர்ட்ஸ் கூட இல்லை. நான் ஸ்கூலில் படிக்கும்போது நிறைய பேர்ட்ஸ் வச்சு பண்ணுவாங்க, நிறைய அனிமல்ஸ் வச்சு பண்ணுவாங்க, லயன் அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கோம். பட் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்க்காக லயன் அந்த மாதிரி அனிமல்ஸை அவாய்ட் பண்ணியிருக்கலாம். பட் பேர்ட்ஸ் எல்லாம் வச்சு பண்ணியிருக்கலாம். நான் வந்து அதை ரொம்ப எதிர்பார்த்தேன். பட் அது மட்டும் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. அதே போல் ஒட்டகம் அந்த மாதிரி அனிமல்ஸ் வச்சு பண்ணியிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 2 மணிக்கூர் ஷோவில் ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணது இந்த பாப்கார்ன் பாய்ஸ் தாங்க. என் ஹஸ்பண்ட் கூட பாப்கார்ன் பாய்ஸ்னு பேர் வச்சுருக்காங்க. பாப்கார்ன், ஐஸ்கிரீம், பிங்கோ இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு கும்பலாக வரானுங்க, படப்படான்னு வரானுங்க. என்னடா நடக்குது அப்படின்னு பார்க்குறதுக்குள்ளே குழந்தைங்க கையில் பாப்கார்ன், பிங்கோ அந்த மாதிரி கொடுத்துட்டு அடுத்த ஆள்கிட்ட போயிடுறானுங்க. திருப்பி ரிட்டர்ன் வரும்போது நம்மக்கிட்ட காசு வாங்குறானுங்க. இதுதான் ரொம்பவே இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு. 1/2 hourக்கு ஒருக்கா வரானுங்க இந்த மாதிரி திங்ஸை தூக்கிட்டு. வேணுமா வேண்டாமா எதுவுமே கேட்குறதில்ல. அவன் பாட்டு வரானுங்க, வந்து கையில் கொடுத்துட்டு போயிடறானுங்க. இதுதான் ரொம்பவே இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு. இந்த கூண்டுக்குள்ளே பைக் ரைட் பண்ணுறதுலாம் இருந்துச்சு. இதை வந்து நான் ஸ்கூல் டைம்லேயே பார்த்துருக்கேன். இப்போவும் வச்சுருக்காங்க. பட் சவுண்டு வந்து ரொம்ப காது கிழிச்சிடுச்சுங்க. அதனால தான் ஒரு 3 minutesக்குள்ளே இந்த பைக் ரைடை முடிச்சுட்டாங்க. ஓவராலாக சர்க்கஸ் ஓகேங்க. இப்போ உள்ள குழந்தைங்கள்லாம் இதெல்லாம் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த மாதிரி வாய்ப்பு வரும்போது நம்ம குழந்தைங்கள கூட்டிகிட்டு போய் காமிக்கலாம். ஃபைனலாக ஹார்ஸ் வச்சு முடித்தாங்க. சும்மா ஹார்ஸ் வச்சு ஒரு ரவுண்டு பண்ணுற மாதிரி, லைட்டாக ஜம்ப் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி வச்சு முடித்தாங்க. அது வந்து எனக்கு எடுக்க முடியல. ஸோ நீங்களும் டைம் கிடச்சிச்சின்னா, வாய்ப்பு இருந்துச்சுன்னா இந்த சர்க்கஸை போய் பார்த்துட்டு வாங்க. குழந்தைங்களோட போய் என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ வீடியோ பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பாய்.